ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை கிராஃபிக் ஸ்டுடியோஸ். இந்த சேனலில் இது இருக்கும் நம்ம நிறைய ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்து வரோம். அந்த வரிசையில் இனி நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைல் பாப்அவுட் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இந்த பாப்அவுட் எஃபெக்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மூணு விதமான ஃபோட்டோஸ் தேவைப்படும். ஒன்று இந்த மாதிரி ஒரு மொபைல் பிஎன்ஜி ஃபோட்டோ தேவைப்படும். இன்னொன்று ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் தேவைப்படும். மூணாவதாக உங்களுக்கு எந்த இமேஜ் பாப்அவுட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் இந்த ஃபோன்லேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்னா ஓகே அப்படின்லாம். இப்போ இந்த ஃபோனோட எடுத்துன்னு போயிட்டு நமக்கு எந்த இமேஜ் பாப்அவுட் ஆகணுமோ அந்த இமேஜ் மேலே நான் போட்டுடுறேன். போட்டுட்டு நான் Ctrl+T அமுத்தி அதை நான் ஸ்கேலும் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த லேயரை நான் இமேஜ் லேயருக்கு கீழே போட்டுடுறேன். அதாவது இந்த லேயருக்கு பின்னாடி இருக்குது, இமேஜ் லேயருக்கு பின்னாடி அந்த மொபைல் லேயர் இருக்குது. இப்போ நான் இமேஜோட ஒப்பாசிட்டியும் கம்மி பண்ணிடுறேன். ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிட்டு இமேஜை அந்த ஸ்கேலுக்கு அந்த மொபைலோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்து ஒப்பாசிட்டியை கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பின்னாடி இருக்க மொபைலோட ஸ்க்ரீன் அளவும் என்னோடய இமேஜும் ஒழுங்காக தெரியணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்து ஒரு லேயர் ட்ரா பண்ணுறேன். அதாவது அந்த ஸ்க்ரீன்லேருந்து அந்த கேரக்டரை கட் ஆகிற மாதிரி நான் ஒரு லேஅவுட் ட்ரா பண்ணுறேன். இந்த லேயர் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்ட பிறகு Ctrl+Enter அமுத்துனா இந்த செலெக்ஷன் பேத்துன்றது ஒரு செலெக்ஷன் லைனாக மாறிடும். நம்ம வரைஞ்ச இந்த பென் டூலால் வரைஞ்ச இந்த பேத்து செலெக்ஷன் லைனாக மாறிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபெதர் ரேடியஸ் அமுத்துங்க. Shift F6 கொடுத்தா ஃபெதர் வரும். ஃபெதர் கொடுத்தோடனே அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் போது அது கொஞ்சம் இதுவாக தெரியாது. அதுக்கப்புறம் நான் Ctrl+Shift+J கொடுத்த உடனே அது ஒரு தனி லேயரில் கட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுக்கிறது ரொம்ப சேஃபு. அது கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணதை மட்டும் காப்பி எடுத்துகிட்ட பிறகு நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு அப்பியரன்ஸ் வரும். இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஏரியாவும் கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் பின்னாடி இருந்த லேயரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதாவது நமக்கு தேவையில்லாத லேயர்லாம் இருக்கிற கிராஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் அந்த ஸ்க்ரீன் மேலே கரெக்டாக மர்ஜ் ஆகிற மாதிரி வைக்கிறேன். வச்சுட்ட பிறகு நீங்கள் அதையும் கட் பண்ணி எடுத்து உங்களோட இமேஜ் கூட மர்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பேட்ச் டூல் யூஸ் பண்ணி கூட இங்கே இருக்கிறத அந்த இமேஜில் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்ச் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மொத்த லேயரையும் மர்ஜ் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு பேட்ச் அப்போ தான் பேட்ச் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பின்னாடி இருக்க லேயரில் கரெக்டாக அந்த கிராஸ் தெரிகிற மாதிரி இருந்ததை மட்டும் கட் பண்ணி எடுத்து அது ஒரு தனி லேயராக வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு நான் ஒப்பாசிட்டி ஏற்றுறேன். ஒப்பாசிட்டி ஏற்றின உடனே எனக்கு அந்த லேயர் மட்டும் தெரியும். அதாவது நான் கட் பண்ண லேயர் மட்டும் தெரியும். இப்போ பாருங்கள், க்ளீனாக தெரியுது. இப்போது இந்த இமேஜில் நமக்கு என்ன ஒரு இடைஞ்சலாக இருக்குன்னா நமக்கு இது சும்மா கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதை ஏன் அப்படி இருக்குன்னா நமக்கு இந்த இமேஜ் அந்த மொபைல் மேலே உட்காந்துட்டு இருக்கு. இந்த கேரக்டர் அந்த மொபைல் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கேரக்டரோட ஷேடோ கீழே மொபைலில் விழணும். நார்மலாக கிராஸில் அந்த ஷேடோ விழுது. ஆனால் நம்ம கட் பண்ணி எடுத்த மொபைல் மேலே அந்த ஷேடோ விழலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பென் டூலை வச்சு நான் என்னென்னலாம் ஷேடோ வேணுமோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணுறேன்.
செலக்ட் பண்ணிட்டு ட்ராப் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த நான் செலக்ட் பண்ண ஏரியா வந்துட்டு அது ஏரியாவோட ஷேடோ வந்துட்டு கீழே விழுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவையான ஏரியா மட்டும் காப்பி பண்ணி அது ஒரு தனி லேயரில் போட்டு அதுக்கு வந்துட்டு லேயர் ஸ்டைலில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டேன். இந்த மொபைல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த 2 லெக் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த 2 லெக்குக்கு மட்டும் நான் அந்த டாப் ஷேடோன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு நியூ லேயரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாப் ஷேடோ கொடுங்க. அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் மொத்த லேயருக்கும் வந்துட்டு டாப் ஷேடோ அப்ளை ஆகும். அதாவது மொத்த இமேஜுக்கும் டாப் ஷேடோ அப்ளை ஆகும். அது வந்து பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்காது. லைட் எந்த பக்கத்துலேருந்து விழணும் அப்படின்றது வந்து ஆங்கிள் மூலமாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லெக்கோட ஷேடோ வந்துட்டு அந்த ஃபோனில் விழுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ அடுத்த ஒர்க் என்னென்னா, இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட், இது வந்து பார்க்க ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு டேபிள் மேலேயோ இது மேலேயோ ப்ளேஸாக இருக்க, இந்த மொபைல் வந்து ஒரு டேபிள் மேலேயோ இது மேலேயோ ப்ளேஸாக இருக்க மாதிரி நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு டேபிளோ இல்லை உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கும் போதே ஒரு பேக்ரவுண்டோட ஃபோட்டோ எடுத்துருங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த இமேஜை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு ஆல்ரெடி வச்சுருக்க மாதிரி ஒரு பேக்ரவுண்ட், அந்த பேக்ரவுண்ட் மேலே நம்ம அந்த இமேஜை போட்டுருவோம். அந்த இமேஜை போட்டு அந்த பேக்ரவுண்ட் ஏற்ற மாதிரி அந்த மொபைல் சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வச்சுருங்க. இப்போ மொபைல் எடுத்துன்னு போய்ட்டு நம்ம வச்சாலும் மொபைல் வந்து தனியாக க்ளீனாக தெரியுது, அது வந்து காப்பி பண்ணி வச்ச மாதிரி இருக்குது, வேறு எங்கேருந்து இமேஜ்லேருந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதே மாதிரி கலர் கரெக்ஷன் நான் தனியாக உங்களுக்கு இன்னொரு டியூட்டோரியலில் சொல்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கும் நீங்கள் வந்து ஷேடோ அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம மொபைல் அங்கே வச்சுருக்கோம், அந்த மொபைலோட ஷேடோ அது மேலே விழுது. ஸோ கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். டாப் ஷேடோ அப்ளை பண்ணுங்கள். டாப் ஷேடோ அப்ளை பண்ணோன்னே அந்த மொபைலோட நிழல் எங்கே விழணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கரெக்டாக மொபைலோட நிழல் அதில் விழுந்துடும். பேக்ரவுண்டை கொஞ்சம் ப்ளர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க வந்துட்டு உங்களுக்கு இதுவாக இருக்கும். நான் அதில் ப்ளர் பண்ணல, நீங்கள் வேணுன்னா ப்ளர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் என்ன தான் வந்துட்டு கம்மியாக்கி ஸ்கேல் சைஸை வந்து கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களோட இமேஜோட டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் அதை வந்து சின்னதாக ஆக்கிட்டு பெருசு ஆக்கும் போது அதோட டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பிக்சர் வந்து ரொம்ப பிக்சலேட்டடாக தெரியும். இன்றைக்கி டுட்டோரியல் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த டுட்டோரியல் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மேலும் இந்த டுட்டோரியல் பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மேலும் ஒரு அற்புதமான எக்ஸைட்டிங்கான டுட்டோரியலை உங்களை வந்து பார்க்குறேன். அது இருக்கும். ஸ்டே டியூன் வித் மை கிராஃபிக்ஸ் ஸ்டுடியோஸ்.